நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பல வருடங்களாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சிகிச்சை அளிச்சிட்ருக்கோம். நிறைய பேர் இதில் குணமாயிட்டு இப்போ ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க. பொதுவாக இந்த சிறுநீரக பிரச்சனையோடு சேர்ந்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு வந்து சிறுநீரகத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனோடு சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூரினரி ட்ராக்ட் சொல்லுவாங்க. கார்டிகோ மெடுலரி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்ட்டு. இது வெரி புவர்லி மெயின்டைன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த சிறுநீரகத்தில் சுருக்கம் ஏற்பட நமக்கு அதனோட செயல்திறன் குறைய ஆரம்பித்து ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ கவனமாக அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம மருந்துகளுக்கு பார்த்தோம்னா நம்ம இந்த மருந்துகள் எடுக்க நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிறுநீரகங்கள் கொஞ்சம் செயல்பட ஆரம்பித்து யூரின் வந்து அவுட்புட் 20 கிராம், அதிமதுரம் 20 கிராம், தண்ணீர் விட்டான் பொடி இருக்குது பார்த்தீங்களா, இது 100 கிராம் நமக்கு தேவை. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. 1 கிலோ அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். ஸோ 1 கிலோ அளவுக்கு நெய்யில் இது எல்லாமே சேர்ந்தமாக உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சிறுநீரக பாதை தொற்று இருந்தாலும், சிறுநீரகங்களில் சுருக்கம் இருந்தாலும் அதுக்கு நிறைய மருந்துகள் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான டயட், எந்த மாதிரியான மெடிசன் அப்படின்றதும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பல வருடங்களாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சிகிச்சை அளிச்சிட்ருக்கோம். நிறைய பேர் இதில் குணமாயிட்டு இப்போது ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க. பொதுவாக இந்த சிறுநீரக பிரச்சனையோடு சேர்ந்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு வந்து சிறுநீரகத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனோடு சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுங்க. அடிக்கடி இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கு பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்கிறீங்க. இதனால் யூரின் பாஸ் பண்ண முடியல, நார்மலாக உட்கார முடியல, அடி வயிற்றில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மோஷன் போகும்போது பெயினாக இருக்குது, எங்களால் ட்ராவல் பண்ணும்போது பெயினாக இருக்குது. ஸோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ எனக்கு அதிகமான வலி தெரியுது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வருமா, இல்லை மற்றவங்களுக்கும் வருமா அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாகவே நமக்கு சிறுநீரகங்கள் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிறுநீரகங்கள் கொஞ்சம் சுருக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நிறைய பாதிப்புகள் உடலில் ஏற்படுது. ஸோ சிறுநீரகத்தில் சுருக்கம் ஏற்படும் பொழுது உடல்லையே நமக்கு இம்யூனிட்டி வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். அப்போது அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனோடு சேர்த்து பெண்களாக இருக்கும்போது ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை வருதுங்க. இல்லை நமக்கு சிகேடி பிரச்சனை இருக்குது, க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, இதனால் தொடர்ந்து சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன், நிறைய மருந்துகளை நான் எடுக்கிறேன்னு சொல்லும்போதும் உடலில் பாதிப்பு ஏற்பட்டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். இப்போது இந்த சிறுநீரக பிரச்சனை, ஸோ கிட்னி வந்து நமக்கு கொஞ்சம் சுருக்கம் இருக்குது, குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், இல்லை நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக சொல்லுவாங்க கார்டிகோ மெடுலரி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்ட்டு. இது வெரி புவர்லி மெயின்டைன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த சிறுநீரகத்தில் சுருக்கம் ஏற்பட நமக்கு அதனோட செயல்திறன் குறைய ஆரம்பித்து ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ கவனமாக அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. முக்கியமாக இந்த சிறுநீரக பிரச்சனை இருந்தால் ஆரம்பத்திலே நம்ம என்ன சொல்கிறோம், ஸோ இதற்கான சிகிச்சைகள் கரெக்டாக எடுங்க, டயட் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா முக்கியமாக அந்த ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அதாவது அசைவ உணவுகள். அது சொல்லும் போதே நிறைய பேர் என்னங்க இது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா, உப்பு ரொம்ப குறைச்சி சாப்பிடணுமா? கண்டிப்பாக அது செய்தால் மட்டும்தான் நம்ம அதிகமான சிவியரான ஒரு சிம்டம்ஸ் வராமல் நம்மளை ரொம்ப தடுத்துக்க முடியும். ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணுங்க. அதிகமான உப்பு சுவை இருக்கிற உணவுகளை தவிர்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உப்பு சுவை அதிகமாக இருந்தாலோ இல்லை நீர், அதாவது தண்ணீர் எவ்வளோங்க குடிக்கணும், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். உங்களுக்கு வெறும் சிறுநீரக பாதை தொற்று மட்டும் இருக்குது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மட்டும் இருக்குன்னா தண்ணீர் கொஞ்சம் நிறையவே குடிச்சிக்கலாம். ஆனால் சிறுநீரக பாதிப்போடு நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு மருத்துவர் அறிவுரைப்படி எவ்வளோ தண்ணீர் குடிக்க சொல்கிறாங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இதில் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரின் அவுட்புட்டே இருக்காதுங்க. அப்படியே போனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு 20-30 ml அளவுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா
நம்ம இந்த மருந்துகள் எடுக்க நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிறுநீரகங்கள் கொஞ்சம் செயல்பட ஆரம்பித்து யூரின் வந்து அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு நாளும் யூரின் அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வாங்களேன். கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்து ஒரு 1 மந்தில் அது வந்து டபுளாக இருக்கும். ஸோ 10 ml 20 ml தாங்க யூரின் வந்துச்சுன்னா ஒரு 50 ml வரைக்குமே உங்களுக்கு யூரின் வர ஆரம்பிக்கும். அப்போ ரெகுலராக மெடிசனும் டயட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலாக வர்றது நீங்களே பார்க்கலாம். ஸோ இதனோட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த உணவுகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய காய்கறிகள், இதில் முக்கியமாக சௌசௌ ரொம்ப முக்கியம். வெள்ளை பூசணி ரொம்ப முக்கியம். ஸோ சித்த மருத்துவத்தில் வெண்பூசணி லேகியம் இருக்குது, வெண்பூசணி நெய்யும் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த வெண்பூசணி நெய் சிறுநீரகங்களுக்கும் நல்லது. சிறுநீரக பாதை தொற்று இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வெள்ளை பூசணிக்காவை தோல் எல்லாம் எடுத்துட்டு, அது விதைகள் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இதனோட நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம அதிமதுரம் தேவைப்படுது, ஏலக்காய் தேவைப்படுது, தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி தேவைப்படுது. இப்போது பூசணிக்காய் அரைத்த விழுது ஒரு 250 கிராம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏலக்காய் 20 கிராம், அதிமதுரம் 20 கிராம், தண்ணீர் விட்டான் பொடி இருக்குது பார்த்தீங்களா, இது 100 கிராம் நமக்கு தேவை. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. 1 கிலோ அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். 1 கிலோ அளவுக்கு நெய்யில் இது எல்லாமே சேர்த்தோம்னா நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்லா கொதிக்கும்போது அந்த பூசணியில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாமே வற்றி ஸோ நெய்யாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நெய்யை காலை இரவு 2 வேளையும் 10லேருந்து 15 ml எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அந்த நெய்யை ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்போது சிறுநீரக பாதை தொற்று நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். சிறுநீரகங்களில் சுருக்கம் இருக்குது, சிகேடி ப்ராப்ளம் இருக்குனாலும் இந்த நெய்யை நம்ம பயன்படுத்தலாம். இதனோட சில மருந்துகள் நம்ம கொடுப்போம். சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகள், இந்த மருந்துகளையுமே இந்த நெய்யில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாகிட்டே இருக்குது, ஜிஎஃப்ஆர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா இந்த நெய் மருந்தோடு சில சித்த மருந்துகளும் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சிறுநீரக பாதை தொற்று இருந்தாலும், சிறுநீரகங்களில் சுருக்கம் இருந்தாலும் அதுக்கு நிறைய மருந்துகள் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான டயட், எந்த மாதிரியான மெடிசன் அப்படின்றதும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமாக நீங்கள் எந்த வகையான மருந்து எடுத்தாலும் இந்த வெண்பூசணி நெய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். அதே மாதிரி சதாவரி லேகியமும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது எல்லாமே பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ் தான். ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், அதற்கான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.